ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. ஜெயக்குமார் ஐஏஎஸ் அவர்கள் இங்கு நியமனம் செய்யப்பட்டவர் அல்ல, தேர்தல் ஆணையத்தால் நியமனம் செய்யப்பட்டவர். நியமனம் செய்யப்பட்டவரை மேலும் நீங்கள் பதவி நீட்டிப்பு வழங்குகிறீர்கள். எதற்காக பதவி நீட்டிப்பு வழங்கணும்? பதவி நீட்டிப்பில் இருக்கிறவரை பதவியிலிருந்து நீக்கிடுங்க. நிரந்தரமான ஒரு தலைமைச் செயலாளரை பதவியில் நீங்க போட்டுங்க. கம்யூனிஸ்ட போடணும்னு நாங்கள் சொல்லல, உங்களுக்கு வேண்டியாலேயே நீங்க போட்டுங்க. இடதுசாரியோ முற்போக்கோ பிற்போக்கா இருந்தாலும் புறம்போக்கா இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதானே நீங்க போட்டுங்க, எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா இவர் நீடிக்கப்படாதுன்றது மட்டும்தான் எங்களுடைய கோரிக்கை. இவர் நீடிக்கப்படாது. இந்த மாதிரியான ஒரு தவறை செய்தவர் அந்த பொறுப்பிலே நீடிக்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உடனடியாக அதன் மீது இப்ப எப்படி உயர்கல்வி ஆணையர் சுற்றறிக்கை அனுப்பினார், அவருக்கு விளக்கம் கேட்டு விசாரணை விளக்கம் கேட்டு நீங்கள் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறீர்கள். இதற்கு மூல காரணமாக இருந்தவர் சாய்குமார் ஐஏஎஸ் தலைமைச் செயலாளர் அவர்கள். அவருக்கு நீங்க முறைப்படியே நடவடிக்கை எடுங்க. நாங்களாம் எடுத்தேன் கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறத தொழிலாளி மீது அப்படி நடவடிக்கை எடுத்தாவே நாங்கள் விட மாட்டோம், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அதனால எடுத்தேன் கவிழ்த்தெல்லாம் நடவடிக்கை எடுக்கலாம் நான் சொல்ல. உயர்கல்வி ஆணையருக்கு நீங்க விளக்கம் கேட்டு நேற்று மாலையை நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்கல்ல, அதே மாதிரி சாய்குமார் ஐஏஎஸ்க்கு நீங்க நோட்டீஸ் அனுப்புங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடத்துனீங்க? ஏனால் என்னிடம் பேசக்கூடிய அமைச்சர்கள் எங்களுடைய கவனத்துக்கு வராமல் இது நடந்து விட்டது என்று தான் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் தான் பேட்டியில் கூட சொன்னேன், அப்ப அதிகாரிகள் தன்னிச்சையாக தானடித்த முப்பாக செயல்படுகிறார்களா? தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் அதிகாரிகள் இருக்கிறார்களா? அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறதா? சிம்பிள் கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு இருக்கிறது, என்னுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் இது போன்ற தவறு என்பது இது நடந்துவிட்டது, இதுவே நடக்காமல் பார்த்துக் கொள்கிறோம் என்று தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சரை தவிர வேற யாரும் கிடையாது. ஆகவே இந்த பிரச்சனையில் காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க, அவ்வளவுதான் எங்களுடைய கோரிக்கை. அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். ஆனா உங்களுடைய சுற்றறிக்கையோ உங்களுடைய சட்டங்களோ விதிமுறைகளோ அவையெல்லாம் எங்களை அதன் காரணமாக நாங்கள் அதுக்கு நாங்கள் உட்படுத்திக் கொள்வோம் என்றெல்லாம் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுடைய பணி என்ன, எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் தான் தீர்மானிப்போம். கம்யூனிஸ்டுகள் நாங்கள் தான் தீர்மானிப்போம், நீங்கள் எங்களுக்கு உத்தரவிட முடியாது. ஆகவே தவறு செய்த வட்டாட்சியர், தவறு செய்த தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர், இவருடைய உத்தரவை ஏற்று உயர்கல்வித்துறை செயலாளரை எல்லா பல்கலைக்கழகத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்காரு, எல்லா பல்கலைக்கழகங்களுக்கும். அது இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. கமிஷனர் போட்டது மட்டும்தான் திரும்ப பெற்றிருக்காங்களே தவிர பல்கலைக்கழக பதிவாளர்களுக்கு அனுப்பப்பட்டது, டெக்னிக்கல் எஜுகேஷன் டைரக்டருக்கு அனுப்பப்பட்டது, இவையெல்லாம் இன்னும் திரும்ப பெறப்படவில்லை. அந்த சுற்றறிக்கைகளும் திரும்ப பெறப்பட வேண்டும். சுமூகமான நிலைமையில் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இது ஆட்சி அமைவதற்கு, ஆட்சியில் தொடருவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு கொடுத்திருக்கிறது. இது தெரியாதவரா தலைமைச் செயலாளர், இதை தெரியாதவரா வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர்? ஆகவே இடதுசாரிகளுடைய ஆதரவோடு தான் இந்த அரசு நீடிக்கிறது என்று தெரிந்ததற்கு பிறகும் இடதுசாரிகள் மீது இத்தகைய நோக்கப்பூர்வ உள்நோக்கத்தோடு இத்தகைய அறிக்கைகள் எல்லாம் அனுப்பப்படுகிறது, சுற்றறிக்கை அனுப்பப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சியை நடத்தப் போகிறீர்களா, இடதுசாரிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியை தொடரப் போகிறீர்களா? இதுதான் அடிப்படையான கேள்வி. ஆகவே இந்த நடவடிக்கைகளை எங்களால் சகித்துக் கொள்ள முடியாது. இதற்கு ஒரு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையிலேயும் இந்த பிரச்சனை சுமூகமான முறையில் தீர்க்கப்பட வேண்டும், இந்த பிரச்சனை அமைதியான முறையில் தீர்க்கப்பட வேண்டும். அது எங்கள் கையில் இல்ல, தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்கிறது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம்.